இங்க ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஷார்க்குக்கு முன்னால போய் நின்னு போட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா ஆக்சுவலா இது உண்மை கிடையாது. அவருடைய ஃப்ரெண்டு தான் ஒரு ஸ்பீக்கரை வச்சு அவரை பிராங்க் பண்ணிருப்பாரு. அது தெரிஞ்ச உடனே அவரு அந்த கடல் தண்ணியில ஜாலியா நீச்சல் அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அதை விட ஒரு மிகப்பெரிய ஷார்க் வந்து அவர் அப்படியே முழுங்கிட்டு அந்த ஷிப்ல இருந்த பெரிய ஷார்க்கையும் ஏதோ குட்டி மீனை சாப்பிடுற மாதிரி அப்படியே கடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுது. அதனால அந்த ஷிப்பே அப்படியே கடல்ல கவுந்துடுது. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் லைஃப் போட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அதே பீச்ல நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்து ஆபத்தை உணராம விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெரிய ஷார்க் அப்படியே அவங்களை பொறுமையா நெருங்கி வருது. அதை ஒரு லேடி பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. கத்துன உடனே எல்லா மக்களும் வேகமா நீச்சல் அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஷார்க் அந்த இடத்துக்கு வந்துடுது. வந்து முதல்ல அங்கிருந்து ஒரு போட்டை கடிச்சு அப்படியே தண்ணியில கவுத்து விட்டுருது. அப்போ ஒருத்தர் தண்ணியில மிதக்கிற பலூனுக்குள்ள இருந்துகிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிடலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த ஷார்க் அந்த பலூனையே அப்படியே ஒரே கடியில கடிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த ஷார்க் மிச்சம் இருக்கிற மக்களையும் கடிச்சு சாப்பிடலான்னு வருது. ஆனா அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு ரெஸ்கியூ டீம் எல்லாம் வந்துடுறாங்க. வந்து அந்த தண்ணிக்குள்ள ஜாமர் மாதிரி எதையோ பெருசா உள்ள அனுப்பி சவுண்ட் வேவ் எல்லாம் ஏற்படுத்தி அந்த ஷார்க்கை திசை திருப்பி அங்கிருந்து போக வச்சிடுறாங்க.